Hello. Wrong number. Hi, handsome. Come inside. What do you like to have? Hot or cold? Catch it. So? பணக்காரனா? பெரிய பெரிய ஆள்லாம் தெரியுமா? பெரிய பெரிய ரவுடியெல்லாம் கைக்குள்ள வச்சிருக்கியா? உன் கைக்குள்ள ரவுடி இருக்கான். மாலை நானே ரவுடிடா. விளையாடுறது உனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். ஆனால் அடுத்த லைஃப்பில் விளையாடுறது உனக்கு வேணா பிடிச்சிருக்கலாம், எனக்கு பிடிக்காது. அந்த ராயிடுவேன். இதை பார், அவன் என் ஃப்ரெண்ட். அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. டோன்ட் சேஸ் ஹர். ஸ்டே அவே ஃப்ரம் ஹர். ஓகே? என்ன தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? லைஃபே டார்க்கா இருக்கு. எதை நோக்கி போறோம், என்ன பண்ண போறோன்னு ஒண்ணுமே புரியல. பயமா இருக்கு. ரொம்ப பயப்படுறது, ரொம்ப யோசிக்கிறது, இல்லை எது ஜாஸ்தியானாலும் ரொம்ப கஷ்டம். சரியா? ரொம்ப பயந்துன்னு வச்சுக்குவேன், அப்புறம் அந்த பயமே நம்மளை துரத்த ஆரம்பிச்சிடும். சரி சரி, அதை விடு. என்ன டெய்லா? என்னது? டாஸ் போட போகிறேன். டெய்ல் விழுந்தா நீ சொல்கிறத நான் கேட்குறேன். ஹெட் விழுந்தா நான் சொல்கிறதுக்கு நீ வரணும். எங்க? ஹலோவன் பார்ட்டி. ஹெட் விழுந்திருக்கு. Excuse me. Hi. I am myself, AC San. I'm Nikki. தெரியும். ஜென்சி நீங்க தானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? Yeah. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. அப்படிதானே? மேல் மட்டத்துல இருந்து கீழ் மட்டம் வரைக்கும் நம்ம கால் இருக்காங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்? அந்த கணேஷ் உங்களுக்கு மட்டும் எதிரி இல்ல, எனக்கும் தான். ஓகே. சாரோட கல்யாணம் ரிஜிஸ்டர் பண்ணோம். எல்லாம் ஓகே. பொண்ணுங்க பொண்ணா இருக்கு சார். ஓ யா யா. பொண்ணை பார்க்கணுமா? தேவையில்லை. கார் வாங்குற அளவுக்கு பணத்தை சேர்த்தாச்சு. ஆனா கார் வாங்க மாட்டேன். ஏன்னா அதை நிப்பாட்டுறதுக்கு முதல்ல ஒரு வீடு வாங்கணும். அதுல அப்படியே கம்பெனி கொடுக்கறதுக்கு ஒரு சூப்பர் ஃபிகர் வேற வேணும். எப்படியோ நம்முடைய அடுத்த டார்கெட் அம்பானி மாதிரி ஒரு லைஃப், ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு ஒய்ஃப், சைடுல அசின் மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தான் சௌகரியமா இருக்குமே. தேவலதான் வச்சுக்கலாமே. வச்சுக்குவாடா. ஜனங்க ஏமாந்தா அம்பானி என்ன பில் கேட்ஸுக்கு பீடா குடுப்படா நீ. என்ன இன்ஸ்பெக்டர், எனக்கே ஜெக் கொடுத்துட்டீங்க. இந்த ஏரியாவுல ஏதாவது பாரா டியூட்டியா? கவுண்டர் டியூட்டி. கவுண்டர்லாம் தியேட்டர்ல தானே இருக்கும், அங்கதானே போகணும். என்கவுண்டர் டியூட்டி. உன் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. யூ ஆர் அண்டர் இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட். என்ன அரெஸ்ட் பண்ண முன்னாடி த்ரிஷாவை அரெஸ்ட் பண்ணுங்க. உனக்கு நடிகை த்ரிஷாவுக்கு என்ன சம்பந்தம்? நான் சொல்ல வந்தது நடிகை த்ரிஷா இல்ல, த்ரிஷ் ஆ. அதாவது மக்கள்கிட்ட முடங்கி கிடக்கிற அந்த 3 ஆ. அது என்ன 3 ஆ? அஜாக்கிரதை, அறியாமை, அதிக ஆசை. புரியலையே. புரிய வைக்கிறேன். வீட்டுக்குள்ள திருடம் போடுறது கூட தெரியாம விடிய விடிய மெகா சீரியலே கதின்னு உட்கார்ந்து இருக்கிறது நானா, மக்களா? என்னதான் உயிர் போற வேலை இருந்தாலும் அதையெல்லாம் விட்டு புட்டு தெருவில் நின்று ஷோரூம்ல ஒன் டே கிரிக்கெட் மேட்ச் பாக்குறது நானா, மக்களா? கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடாம அங்கேயும் செல்போனை எடுத்து பிசினஸ் பேசுறது, பிகர்ல கரெக்ட் பண்றதெல்லாம் நானா இல்ல மக்களா?
ஒருத்தன் யதார்த்தமா வாந்தி எடுத்தா கூட அது என்ன ஏதுன்னு தீவிரமா விசாரிக்காம அவனை ஒரு திடீர் சாமியாராக்கி அவன் மேல காசு பணத்தை கொட்டுறதெல்லாம் நானா மக்களா? அட ஒண்ணுமில்லாத உருவ பொம்மை அதை வித்தா கூட அதையும் வாங்குறதுக்கு போட்டி போட்டுட்டு நிக்கிறது நானா இல்ல இந்த மக்களா? இப்படி 6.5 கோடி பேரும் தப்பு செய்து என்ன மாதிரி ஆளுங்க தப்பு செய்யறதுக்கு தூண்டுறாங்க. நீங்க கேஸ் போடுறதுனா அவங்க மேல போடுங்க, அரெஸ்ட் பண்றதுனா அவங்க முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். நீ இங்கேயே இரு, நாங்க பேசிட்டு வரோம். வந்து விட்டுருவீங்களா? வந்து விடுவோம். கமான். என்னையா அவன் 6.5 கோடி மக்களையும் அரெஸ்ட் பண்ணுங்கறான்? தப்பு தப்பா பேசுறான், தப்ப சரியா பேசுறான். சார் அதுக்கு தான் வாய் உள்ள புள்ள பொழைச்சுக்குன்னு சொல்லுவாங்க. நீ என்ன வாயுள்ள புள்ளையா? யோ, அவனை நம்ம ஜீப்ல கூட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல வச்சு லாடம் கட்டினதான் சரி வரும். அது மட்டும் முடியாது சார். ஏயா? ஏன்னா அது நம்ம ஜீப்ல போயிட்டு இருக்கோம் சார். வரட்டுமா? பை பை, see you. அப்ப நடங்கயா ஸ்டேஷனுக்கு. அவன் தான் நம்ம ஜீப்ல எஸ்கேப் ஆயிட்டானே, நடந்து தொலைங்கயா. போதி விழுந்தா கல்லறை திருவிழா. அவங்க அம்மா சமாதிக்கு அந்த பாப்பா வந்தே தீரணும். கண்டிப்பா அந்த கூட வருவான். அந்த பாப்பாவை தூக்குறோம். நாளைக்கு அவனுக்கு குளுக்கோஸ் தான். புரியல? குளுக்கோஸ் இல்ல தர குளுக்கோஸ். ஏய் 4 கேட் இருக்கு. 4 கேட் நம்ம ஆகணும். என்ன? Give me that one. Hey Jency, that one is nice இல்ல? இதுவா? This one. How much? 100 rupees. அப்புறம் கேண்டில் கொடுங்க. Candle. இங்க நில்லு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி ஜென்சி. என்னடா லுக்கூர்ற? நான் என்னமோ உன் லவ்வரை துரத்துற மாதிரி. என் பொண்டாட்டிய நீ தாண்டா தூக்கிட்டு போயிட்டு இருக்க. இத பார், சர்டிபிகேட், மேரேஜ் சர்டிபிகேட். நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமாடா? லீகலாவும் அடிப்பேன், ஆளை வச்சும் அடிப்பேன். போலாமா? போலாமே, போலாம். இவனை ரொம்ப பிடிக்குமா? லவ் பண்றியா? இவன் உயிரோட இருக்கணும்னா போய் வண்டியில இரு. போ. ஐய், கணேஷ்! கணேஷ்!
போய் போயிட்டான் பிளாடி. அவன் பணத்தை அடிச்சு பொய்யா ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ற அளவுக்கு போயிட்டான். இன்னும் அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அதனால ஒரு வாரத்துல அவன் விசா முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவன் லண்டன் போய் தானே ஆகணும். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் அவன் கண்ணில் படாம எங்கேயாவது அந்த டேட்டுக்கு பயந்து ஓடி ஒளி சொல்றியா? பயப்பட சொல்லல, யோசிக்க சொல்றோம். நீ தனி ஆளா இருந்தா அவனை 5 நிமிஷத்துல அடிச்சு தூக்கி போட்டுடலாம். இப்ப நீ தனி ஆள் இல்ல. இப்போ உன் கூட ஒரு பொண்ணு இருக்கா. அவ மொத்தமா உன்னை நம்பி வந்திருக்கா. அவ ஃபியூச்சரை பத்தி கொஞ்சம் யோசிச்சாகணும்.